நம்ம கும்பகோணத்துல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அன்லிமிட்டடா பஃபெட்ல கொடுத்துட்டு இருக்க குவாலிட்டி மிக அன்னலட்சுமி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஒரு விசிட் பண்ணிருந்தோம். நல்ல ஒரு ட்ரெடிஷனல் செட்டப்ல பிரீமியமா வச்சிருந்தவங்க ஆம்பியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து சாப்பிடறதுக்கு ஒரு செம்ம பிளேஸ். மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் ஆகுற அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் மெனுவை பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஹைஜீனிக்கா வச்சிருந்த அவங்களோட அப்பிடைசிங்ல ஃப்ரூட்ஸ், சாலட், பிரெட், சாக்கோஸ், ஃப்ரெஷ் ஜூஸ்னு சொல்லிக்கிட்டே போலாம். மெயின் கோர்ஸ்ல குழிப்பணத்துல ஸ்டார்ட் பண்ணி உப்மா, பொங்கல், பூரி, தோசை, இட்லின்னு அவ்வளோத்தையும் வச்சிருந்தாங்க. கண்ணுக்கு முன்னாடி ஊத்தி தர அவங்களோட தோசையில நீங்க மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டியது நெய் பொடி தோசையும் மசால் தோசையும் தான். ஃப்ரூட், பிரெட், சாலட், சாக்கோஸ், ஃப்ரெஷ் ஜூஸ்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் நாங்க. அப்படியே அவங்க மெயின் கோர்ஸ் பக்கம் போனா ஸ்வீட்டா இருந்த அந்த குழிப்பணியாரம் சூப்பரா இருந்துச்சு. கிறிஸ்பியா இருந்த வடையை எடுத்து அவங்களோட தேங்காய் சட்னியில டிப் பண்ணி சாப்பிடும் போதே டேஸ்ட் சும்மா பக்காவா இருந்துச்சுங்க. நெய்யை தாராளமா ஊத்திருந்த அவங்களோட உப்மா, பொங்கல்லாம் டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. கும்பகோணத்துல மார்னிங் பஃபெட் இங்க மட்டும் தான் கிடைக்கும். சோ மிஸ் பண்ணாம ஒரு வாட்டி வச்சு ட்ரை பண்ணிடுங்க. தாராளமா பொடியை தூவி கொடுத்த அவங்களோட பொடி தோசை தேங்காய் சட்னியோட சாப்பிடவே அல்டிமேட்டா இருந்துச்சு. குறை சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. எல்லா டிஷ்ஷும் செம்ம டேஸ்ட்ல இருக்கு. ஃபைனலா அத்தன்டிக்கா கொடுத்த அவங்களோட கும்பகோணம் டிகிரி காஃபி எல்லாம் ஒரு மஸ்ட் ட்ரைங்க. சோ 250 rupeesக்கு ஒரு அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட் பஃபெட் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து ட்ரை பண்ணுங்க. லொகேஷன் கும்பகோணம் சென்னை சில்க்ஸ் ஆப்போசிட்ல தான் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஸ்பாட்டை ரிவீல் பண்றதுக்கு மறக்காம நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன் மக்களே.